ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் இவான் அனிமோட 16வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குனு ஒண்ணு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். என்ன ஐனஸ் அதுக்குள்ளார வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வரதை தடுத்துட்டு அவனுடைய கையை பிடிச்சிக்கிறான். நான் நைட்டு பகலுமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் நீ என்ன அதுக்குள்ளார கண்டுபிடிச்சிட்ட. அப்படியே ஹீரோ திருப்பி போய் அவ கூட சண்டை போட ஆரம்பிச்சிடான். அவ அடிக்க வரவும் ஜஸ்ட் மிஸ்ட்ல தப்பிச்சுட்டு, பரவாயில்லையே நீ லைட்னிங் டிலேயரை நல்லாவே பிராக்டிஸ் பண்ணியிருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் சிஸ்டர் யோயோக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். சரி டிராகன் கேப் ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வர ஹீரோ அடிக்க வர ஹீரோ டக்குன்னு நகர்ந்து போயிடான். என்னது டிராகன் கேப் ஹேண்டு இல்லையான்னு யூவி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ டக்குன்னு திரும்பி யூவி அடிக்க போக அவ அப்படியே பயப்பட ஆரம்பிச்சாரா. நம்பாலும் டக்குன்னு அவளுடைய நெத்திலே அடிக்கவும், ஐனஸ் நீங்க சீட் பண்றீங்க, நீ ஒரே நேரத்திலே 2 டெக்னிக்கு யூஸ் பண்ற, அதனால உன்னுடைய மொத்த திறமையை என்கிட்ட காட்டியிருக்கலாம்ல. ஆனா உண்மையை சொல்லணும்னா என்னால உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லவும் அவ அப்படியே வெக்கப்பட ஆரம்பிச்சாரா. என்னுடைய ஜூலாங் சூத்ராவை பத்தி உனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம என்னுடைய 8வது மெரிடியனும் ஓப்பன் ஆக போதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா நம்மளுக்கு பாதுகாப்புக்காக இன்னும் சில ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். அதுலயும் ஒன்னு பவர்ஃபுல்லான வாரியர்ஸையும் நம்ம கூட கூட்டிக்கிட்டு போறோம். அதனால இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நம்ம பிளாக் ஆபீஸுக்கு போகலாம். சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சீனை கட் பண்ணா பிளாக் சிட்டி லார்டு, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கிறதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க, அதனாலதான் இவர் அனுப்பி உங்ககிட்ட பேச சொன்ன, நீங்க என்னைய வர சொன்னதால நானும் இங்க வந்துட்டேன். பிளாக் சிட்டி லார்டு நீங்க சொன்ன மாதிரியே நான் பெரியவனை இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். இப்பயாச்சும் எங்க கூட நீங்க கூட்டணி வச்சுக்கோங்க. இவனை கூட்டிக்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? நீ வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லு, இல்லனா இவன் உயிரோட இருக்க மாட்டான்டா. சிட்டி லார்டு அது என்ன விஷயம்னா, வி காங்லாங் வந்து ஜூயு ராயல் ஃபேமிலியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்ப பிளாக் ஆபீஸை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக அந்த சிட்டில நம்ம கூட சண்டை போடணும்ன்றத நினைக்கிறப்ப உங்களுக்கு பயமா தானே இருக்கு. அவனை பார்த்து நான் ஒன்னும் பயப்பட மாட்டான்டா, என்னுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய கதையை முடிக்கணும்னு தானே விரும்புற. அப்படின்னா நீ என்கிட்ட நேர்மையா நடந்துக்கணும்டா. சிட்டி லார்டு நீங்க இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல பிரின்ஸ் கியூ மென்ஷன் வந்து ராயல் ஃபேமிலியா கண்ட்ரோல்ல எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ராயல் ஃபேமிலியை ஒன்னால கைப்பற்ற முடியும்னு எப்படி நீ இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? ஏன்னா பிரின்ஸ் கியூ மேன்ஷனுக்கு பின்னாடி தாவு டைனாசிட்டி இருக்கு. சரி இப்போ உனக்கு என்ன தாண்டா வேணும்? எனக்கு வந்து ஃபயர் ஸ்பிரிட் ஸ்பைக் தான் வேணும். ஏன்னா அது ரொம்ப வேல்யூபிளான விஷயம். அத பிளாக் பாய்சன் சிட்டியான உங்களுக்கும் கிடைக்காது, எங்களுக்கும் கிடைக்காது. ஏன்னா நம்ம அதை எடுத்துக்க தாவு டைனாசிட்டியை சேர்ந்தவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா அந்த காங்லாங் கண்ட்ரிக்காக இல்ல, அந்த பிளாக் ஆபீஸுக்கு எட்ஜில் இருக்கிற 2 கண்ட்ரிக்காக தான். சரி இப்படியே பேசிக்கிட்டு இருக்காம வா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். பிளாக் சிட்டி லார்டு நீங்க எனக்கு அந்த ஃபயர் ஸ்பிரிட் ஸ்பைக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்ணுவேன். அதுக்கு பிளாக் சிட்டி லார்டு ஓகேன்னு சொல்லிடுறோம். நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு, இதுக்கப்புறம் தாண்டா ஆட்டமே ஆரம்பிக்க போதுன்னு அவனுக்குள்ளரே சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா யோயோவோ டுன்டுனா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஐனஸ் நம்ம இப்ப கியூமோ சிட்டிக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த சிட்டி லார்டு வந்து லேட் ஜியான் பீரியடை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம இந்த இடம் கொஞ்சம் ஃபேமஸான இடம் தான். நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கிக்கலான்னு கமெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐனஸ் நீங்க இந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல இருக்கிற சில பேரு ஷான் குஷாங்க ஏற்கனவே பார்த்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ட்ரெஷர் எல்லாம் இருக்குதான், அதனால நம்மளும் போயிட்டு எதனா ட்ரெஷர் கிடைக்குதான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு குயிங் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவோ சரி வாங்க நம்ம போய் எதனா கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சொல்றோம். வாங்க உங்களுக்கு வேணுன்ற பொருளை வாங்கிக்கிட்டு போங்க, நாங்க இருக்கிறவனை எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க. அந்த கடைக்காரனும் அவங்க 2 பேரும் மேல வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கான். வாங்க இது ரொம்ப அற்புதமானது, எல்லாரும் வந்து பாருங்கன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு விஷயமாடான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அங்க வந்து நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆயிடுச்சு, வாங்க நம்ம இங்கிருந்து கிளம்பலான்னு ஹீரோ சொல்லவும், ஒரு நிமிஷம் நில்லுடா, அதுவும் அங்க இருக்கிற பிளாக் கார்டை நீ வாங்கிக்கோடா. நம்ம ஹீரோவா அதை வந்து பார்த்துட்டு இது என்னதுன்னு கேட்கவும், இது மொய்வையே இல்ல, இருந்தாலும் இது எனக்குள்ளார என்னத்தையும் ஒரு ஃபீலிங் வர வைக்குதுரோ, அதனால நீ இதை வாங்கிக்கோ, நீங்களே சொல்றப்ப இது நல்லாதான் இருக்கும். சரி பாஸ் இதோடைய ரேட் என்ன? இந்த ட்ரெஷர் வந்து ஜான் குஷாங் ரூயின்ஸை சேர்ந்தது, அதனால நீங்க இதுக்கு 2000 ஏனை கொடுத்தா போதும். சரின்னு சொல்லிட்டு ஹீரோவோ காசை கொடுக்க போகவும், கியூவாவோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் 3000 ஏனை கொடுக்குறேன்டான்னு சொல்றான். கியூவாவோ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருப்ப, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஜெனரல் வி என்னுடைய அப்பா தான்
தான் கிங் ஜூவோடைய ரைட் ஹேண்ட் மேன். அது மட்டும் இல்லாம ஐனஸ் கண்ணு முன்னாடியே என் மேல நீங்க கையை வச்சிருவீங்களா? யூரன் வந்து நல்லவனா தான் இருக்கான், ஆனா நீ தாண்டா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. சரி பாஸ், நான் இதை 5000 ஏனுக்கு வாங்கிக்கிறேன், அதுக்கு கியூவாவோ நான் 6000 கொடுக்குறேன்னு சொல்றான். நம்பாலோ 10,000 கொடுக்குறேன்றான். நான் 50,000 கொடுக்குறேன், நான் 20,000 கொடுக்குறேன்டா. அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஐனஸ் எப்பயும் ஒரு ஜென்டில்மேன் மத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல கை வைக்க மாட்டான், அதனால இதை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு கியூவாவோ சொல்ல, இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, ஐயோ இது வாங்குற அளவுக்கு ஒத்துதானா? இது ஒத்தானது தான், இதை பத்தி போக போக உனக்கே தெரிய வரும்டா. அப்படின்னா நீ தான் அந்த ஜூயுவானா? ஏய் வீக் ஆகலாம், உன்னுடைய பையனுடைய பாய்சன் எல்லாம் சரியாயிட்டதான் நான் கேள்விப்பட்டேன். பிளாக் பாய்சன் கிங், நான் உன்னை சும்மா விட மாட்டான்டான்னு சொல்லிட்டு அவர் அடிக்க வர அவன் டக்குன்னு அதுல இருந்து தப்பிச்சு போயிடறான். அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஹீரோவோ குறுக்கால வந்துட்டு, ஜெனரல் வி நம்ம இந்த இடத்துக்கு சண்டை போறதுக்காக ஒண்ணு வரலன்னு சொல்ல, ஐனஸால என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட, இல்லன்னா உன்னுடைய கதையை இங்கே முடிச்சிட்டு இருப்பேன்டா. இந்த தடவை உன்னால அபிஸை விட்டு போகவே முடியாதுரா. சரி ஜூயுவான், என்னுடைய டெண்டக்கல் பாய்சனே நீ எப்படா சரி பண்ண? அது ஒண்ணு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பாய்சன்லாம் இல்ல, அதை நான் ஈஸியாவே சரி பண்ணிட்டேன். நீ ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருப்ப போல தெரியுது. நானும் பிரின்ஸ் கியூவும் இப்ப கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு நீ கிங்ஸ் அப்புறம் மினிஸ்டருங்க மொத்தமா சேர்த்து 6 சீட்டு கொடுத்தனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. எனக்கு ஜெனரல் வி மட்டும் போதும்டா, உன்ன மாதிரி ஒருத்தன் என்னுடைய கான்டினென்ட்டுக்கே வரக்கூடாதுடா. ஓ அப்படியா, நீ என்னுடைய கையில சிக்காம இருக்கிற வரைக்கும் தாண்டா உனக்கு நல்லது. அப்படி மட்டும் மாட்டிக்கின நான் உன்னுடைய கதையை முடிச்சிருவேன்டா. நீ மட்டும் என்கிட்ட மாட்டிக்கிட்டனா உன்னுடைய நாய் தலைய நான் ஒரே விட்டா விட்டுருவேன்டா. அதே தாண்டா உனக்கும் சொல்றேன், நீ என்னோட கையில மாட்டிக்கிட்டனா உனக்கும் அதே நிலைமை தாண்டா. அதுக்கு கியூவாவோ நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு பாதுகாப்புக்கு மட்டும் இவனுக்கு யாருமே இல்லைன்னா உன்னை நான் இங்கே சாவடிச்சிருவேன்டான்னு சொல்றோம். அப்படின்னா அப்புறமா வாடா யாரை சாவடிக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படியே அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. அப்படியே நம்ம ஹீரோவோ கடுப்பா அவனை எல்லாத்தையும் மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க, சீனா கட் பண்ணா எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு, இப்ப அந்த கியூவாவோலாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, அந்த பிளாக் பாய்சன் கிங் தான் நம்மளுக்கு இப்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனுங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. யோயோ உங்களால எனக்கு எதனா ஹெல்ப் பண்ண முடியுமா? நீ என்கிட்ட தான் ஹெல்ப் கேப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் வான்மோ பாய்சன் கண்ட்ரோலர் 3 கிரேட் ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்கு, இதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 100 பாய்சன்ல இருந்து ஒன்ன பாதுகாத்துக்க முடியும்டா. ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி பாய்சனை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம அந்த பிளாக் பாய்சன் கிங்க பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது, அப்படின்னா நாளைக்கு அவனை கூட சண்டை போட தயாராக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ வந்து உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடறான். என்னுடைய உடம்புக்கு இப்ப சக்தி வந்திருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம 10 வருஷம் கழிச்சு எப்படியோ நான் என்னுடைய 8வது மெரிடியனை ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருக்க, அப்படியே அவனுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளார போயிடுறான். இது இன்னும் நார்மலா தான் இருக்கு, பர்பிளுக்கு மண்ணாதான் ஸ்ட்ராங் ஆனது, என்ன இது பர்பிள் கலருக்கு மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப இது 3rd லெவல் அடைஞ்சிருச்சு. இப்ப எனக்கு நான் பிறந்தப்ப ஏற்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து போய்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த பவர் எல்லாம் கோல்டன் கலர்ல மாறி அதுக்குள்ளார போக அந்த இடமே ஃபுல்லா கோல்டன் கலர்ல மாறிடுது. என்ன இது ஹையஸ்ட் லெவலான கோல்டன் பிளஸிங் அடைஞ்சிருச்சா? பார்த்தா அப்படியே அந்த இடத்துல டிராகன் பாய்சன் வர ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோக்கும் என்னவோ ஆக ஆரம்பிச்சு அந்த இடத்தையே ஃபுல்லா டிராகன் பாய்சன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. இப்பதான் எப்படியோ அதோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஆனா அதுக்குள்ள அந்த ஈவில் பாய்சன் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோ யோயோ கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் இப்ப என்னதான் பண்றதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ சொன்ன விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டது கூட இல்லடா. எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய உடம்புல ஈவ்லாங்கோடைய பாய்சன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால ஃபியூச்சர்ல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. யூவியோ அதை கேட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீனா கட் பண்ணா அவனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு கண்டிப்பா அவங்க எல்லாரும் செத்து தான் போக போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.